வாங்க வாங்க, ஒரு அற்புதமான சினிமா கதையை நம்ம மறுபடியும் பார்க்க போறோம். ஒரு பொண்ணு. அட டேய், என்ன பொண்ணுன்னா தெரியுமா? காமத்தோட கொள்ளை நோயால பாதிக்கப்பட்ட ஒரு அழகு ராணி. சரி சொல்றேன். சோ ரினார்ட்னு ஒருத்தி முதல் தடவை டாக்டர் ஸ்பென்சர் கிட்ட சிகிச்சைக்கு போறா. டாக்டர் ரொம்ப நல்லா வாழ்த்தி அழைச்சு உள்ளுக்கு அனுப்பிட்டாங்க. எல்லாமே ரகசியம்னு உறுதி அளிச்சாங்க. அப்புறம்தான் கதை ஆரம்பிக்குது. 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த கஷ்டம் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றா. அழகு, சம்பாதிக்கிறா, அருமையான குடும்பம், கணவன் கூட சூப்பரா இருக்காங்க. அதெல்லாம் இருந்தும் அவளுக்கு இன்னும் வேணும், அதிகமா வேணும். கணவன் ஜேசன் 4வது தடவை தொடர முடியாம போனாச்சுன்னா அவளோட காமம் வெடிச்சு தெரிக்கும். அவ சொந்த கம்பெனி போட்டு பெரிய ஆளா ஆயிட்டா. அவளோட நண்பியான பிரினா கூட வேலை பண்றாங்க. அப்ப பிரினா குயிண்டன் கோசான்னு ஒருத்தரை சொல்றா. அருமையான கலைஞர்னு, பேர் இன்னும் சரியா வரல்னு. படம் எடுக்க மாட்டேன்னு குயிண்டன் சொல்றதால பிரினா புகைப்படம் கொடுக்க முடியல. ஆனா குயிண்டனோட கண்காட்சிக்கு போறா. அவ அங்க போன உடனே என்னடா இதுன்னு அவ மயங்கி போறா. அவ்வளோ அழகு கலைப்பொருட்கள். ஒரு விருந்தினர் குவிண்டன் ஓவியத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படல. அப்போ சீரியஸா ஒருத்தர் குவிண்டனை புகழ்ந்து அருமையான கலைஞர்னு சொல்றாங்க. அந்த விருந்தினர் யாருன்னா பிரபல ஓவியர் குவிண்டன் கோசா. நான் நினைச்சேன் அவரு ரொம்ப கடுமையான மனுஷனா இருப்பாருன்னு. ஆனா ஐயையோ, அவர் சமையலறையிலையும் குளியலறையிலையும் எங்க வேணும்னாலும் பச்சை முட்டை சாப்பிடுறாரு. அவரோட ஈர்ப்பு மறைக்க முடியாத அளவுக்கு இருக்கு. குவிண்டன் ஜோய்க்கு வெளிப்படையாகவே காதல் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஜோய் தொழில்முறை ரீதியா நடந்துக்க முயற்சி பண்றாங்க. நாங்க நவீன கலைஞர்களை பிரதிநிதித்துவம் பண்றோம், உங்களோட ஒப்பந்தம் பத்தி பேசணும்னு சொல்றாங்க. அதை கேட்ட குவிண்டன் உற்சாகமா அவங்களை தனது ஸ்டூடியோவுக்கு அழைக்கிறாரு. அன்றிரவு ஜேசனுக்கு ஜோய் சிறப்பு டின்னர் செய்ய தயாராயிட்டாங்க. ஆனா ஜேசன் வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்காரு. டெட்லைன் அருகில வந்துருச்சு. நல்ல இரவு போகாம போயிடும்னு கவலைப்பட்ட ஜோய் அம்மாட்ட சொல்றாங்க, சாமானுக்கு போறேன்னு. ஆனா ஜோய் நேராவே கிளப்புக்கு போய் ஜனங்க ரொமாண்டிக்கா இருக்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா சத்தம் கேட்டு ஃபோன் பண்றாங்க. ஆனா ஜோய் சமாளிச்சு ஒரு பேச்சை கூறிட்டாங்க. ஜேசன் வீடு திரும்பியதும் நேராக அவங்க மனைவியோட குளியலறைக்கு போறாங்க. ரொம்பவே ரொம்பவே ரொம்ப ரொமாண்டிக்கா. சரி பாருங்க, சொல்லிக்கிறேன். சோயா முன்னாடியே பண்ணியிருக்கலாம்னு நினைச்சிட்டு ராத்திரி முழுக்க விழிச்சிருந்தா. இன்னும் வேணும்னு ஆசைப்பட்டுட்டு குவிண்டன் பத்தி கனவுல கொஞ்சம் சூடான காட்சிகளை பார்த்தா. அடுத்த நாள் ஜேசன் ரொம்ப நல்ல கணவன் இருந்தாலும் குவிண்டன் பத்தி யோசிச்சுட்டு குற்ற உணர்வுல கொதிச்சா. அவங்க 2 பேரும் ரொம்ப அதிகமா சந்தோஷமா இருக்காங்கன்னு டாக்டர் ஸ்பென்சரிட்ட சொல்லி அதிர்ச்சி கொடுத்தா. ஒரு நாளைக்கு 2-3 தடவை என்று சொல்லி டாக்டரையே அதிர்ச்சியில வைச்சா. ஆனா சோயாக்கு ஃபீ இல்ல. ஜேசன் தவிர வேற யாரையும் சந்திக்கல. ஆனா அவங்க மனசுல உள்ள சந்தோஷமின்மையை ஜேசனிட்ட சொல்லாம குவிண்டனை போய் சந்திக்க போனா. அட டேய் சோயா, உன் வாழ்க்கையை சும்மா கெடுக்க போறியே. குவிண்டனோட ஸ்டூடியோவுக்கு போனா அது அவங்க வீடுன்னு தெரியுது. அவங்க படைப்புகளை பார்த்துட்டு குவிண்டன் சோயாவை பார்த்துட்டு கவர்ந்து விழுந்தான். நல்லா தெரியும்ல, அந்த மனுஷன் எப்பவும் சட்டை இல்லாம திரியுறான்னு. உடனே ஒப்பந்தம் போட்டான். ஆனா சோயா சொல்லிட்டா என்னதான் வேணுமோ அதை கொடுத்தாதான் என்று. அவனுக்கு வேற ஒரு விஷயம் வேணும்னு சொல்லிட்டான். பணம் இல்ல, வேற ஒரு விஷயம். அவள் அவனை படுக்கையிலே போட்டு அவள் இல்லாத நேரத்துல அவன் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கட்டும்னு வச்சாச்சு. சும்மா இருக்கிறதுன்னு எதுக்கு? ஜோ ஃப்ரெஷ்ஷா முதல்ல எதிர்ப்பு காட்டினா போட்டான்னு சொன்னா. ஆனா குயிண்டன் முத்தமிட்ட உடனேயே அவள் எல்லாத்தையும் விட்டுட்டா. ஆபீஸுக்கு திரும்பினா குடும்ப புகைப்படம் கண்ணுல பட்டதும் சொல்லி வைங்கன்னு சொன்னா. பிரீனா ரொம்ப எக்ஸைட் ஆகி பாலசார் கிரேன் பத்தி பேச ஆரம்பிச்சா. அந்த பெரிய பிசினஸ்மேன் நம்ம கம்பெனிய நல்ல உயரத்துக்கு கூட்டிட்டு போறாருன்னு சொன்னா. அவரு ஜோவை பேசணும்னு சொன்னாங்க. ஆனா ஜோ நல்லா இல்லன்னு சொல்லி ஓடிட்டா. வீட்ல போய் குயிண்டன் காரியம்தான் மனசுல நிறையா இருந்தது. பீட்டர் கிட்ட நல்லா இல்லன்னு சொல்லி ஃபுட்பால் மேட்ச் பார்க்க முடியலன்னு சொன்னா. ஆனா அடுத்த மேட்சுக்கு வருவேன்னு வாக்கு கொடுத்தா. அவருக்கே சில வேலைகள் இருக்கு. ஆபீஸ்லயே ஜோ நல்லா கவனிச்சு கூட இருக்கல. பிரினா பாலசார் அப்பாயின்ட்மெண்ட் செட் பண்ணிட்டாங்க. ஆனா ஜோ மனசுல குயிண்டன் தான் நிறையா இருக்கு. சின்ன கோவத்தோட குயிண்டனோட கான்ட்ராக்ட் ஜட்ஜ் 5 அவனை பேசக்கூடாதுன்னு ஒரு நோட்டு எழுதினா. முதல்ல கூரியர்ல அனுப்பலாம்னு நினைச்சா. அப்புறம் சொந்தமா கொண்டு போய் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டா. அங்க டைமண்ட் சந்திச்சா. சரி, கிண்டன் நண்பி வைரம் அவள் பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டதுன்னு அதிர்ச்சியா இருக்கு. அப்புறம் ஜோ போறதுக்கு முன்னாடி கிண்டன் வந்துட்டான். அவங்க குடும்பம் காரணமா அவனை சந்திக்க முடியாதுன்னு ஜோ சொல்றா. 1 மணி நேரம் கொடு, உன் மனசை மாத்துறேன் என்று கிண்டன் கெஞ்சுறான். அவள் சம்மதிக்கிறா. ஒரு காலி கிடங்குக்கு அவனை அழைச்சிட்டு போறான். அவன் 11 வயசுல இருந்து வேலை பண்ணிட்டு வந்த ஓவியத்தை காமிக்கிறான். அவன் எப்பவும் கனவு கண்ட குடும்பத்தோட படம் அது. அவன் அம்மா வேற ஆம்பளைய விட்டுட்டு போயிட்டாங்கன்னும் அப்புறம் அவன் அப்பா துப்பாக்கியால சுட்டு சாகிறான்னும் சொல்றான். ஜோவை காதலிக்கிறது தப்புன்னு தெரிஞ்சும் அவளை விட முடியாதுன்னு கிண்டன் சொல்றான். அவனை பரிதாபப்பட்டு ஜோ ஒன்னும் சொல்லாம இருக்கா. கிண்டன் அவளை தொட போறப்போ அவள் தடுக்கல.
கிடங்குல படுக்கையில்ல கிண்டன் காரோட பொண்ல அவங்க 2 பேரும். சும்மா சொல்றேன். அப்புறம் ஜோ கிண்டன் காரோட பொண்ல மிர்டர் பண்ணி விளையாடுறா. பிறகு மிஸ்டர் பாலசார் போக போறப்போ ஜோ வந்து சேர்றா. அவள் பொண்ணு காயில ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு பொய் சொல்லி பாலசார் சந்திப்பை மாத்தி வைக்கிறான். ஜோ டாக்டர் ஸ்பென்சரிடம் அவள் குவிண்டனை பல மாதங்களா பார்த்துட்டு வருது. ஒவ்வொரு நாளும் அவனோட இருக்கணும்னு ஆசைப்படுறா. அட டேய், அந்த காதல் என்ன கொடுமைன்னா அவளாலேயே கட்டுப்படுத்த முடியல. ஸ்பென்சர் டாக்டர் சிகிச்சைக்கு நேரம் ஒதுக்குன்னு சொல்றாங்க. ஆனா சோய்க்கு குவிண்டனோட இருக்கிறது தான் முக்கியம். அவங்க உடம்பை அவன் ஓவியமா வரா விட்டா என்ன ஆச்சு? அப்புறம் இருவரும் படுக்கையில முடிஞ்சதுன்னா என்ன ஆச்சு? சுத்தி பார்த்தா வேற பெண்களோட ஓவியங்கள் நிறைய இருக்கு. அவனுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு தெரிய வந்துருச்சு. குவிண்டன் சும்மா சமாளிக்கிறான். அது எல்லாம் கடந்த காலம்னு. ஆனா சோய் போக முடிவு பண்ணிட்டா. அவளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவ சின்ன காரியம் பண்ற அவளை நான் என்ன பண்ண முடியும்னு சொல்றா. வீட்டுக்கு போன சோய் குடும்பத்தோட இருக்க நேரம் இல்லாம போச்சுன்னு தெரிஞ்சு சோகப்படுறா. பீட்டர் கேம்ஸ்ல அவ இல்லாததுக்கு சின்னாச்சு கடுப்பா இருக்கான். டாக்டர் ஸ்பென்சர் செக்ஸ் அடிக்கடி பண்றதுக்கு அடிமைத்தனம் உண்டுன்னு சொல்றாங்க. ஆனா சோய் அது எனக்கு இல்லன்னு பிடிவாதமா சொல்றா. ஜேசனிட்ட சொல்லணும்னு சோய் ஆசைப்படுறா. ஆனா அது அவங்க திருமணத்தை கெடுத்துடும்னு தெரிஞ்சு டாக்டர் ஸ்பென்சர் ஜேசனையும் கூட்டிட்டு கவுன்சிலிங் போன்னு சொல்றாங்க. ஒரு நாள் ராத்திரி ஜேசன் சோய் புது பொன் பார்க்கிறான். ஒரு இன்வெஸ்டர் கொடுத்ததுன்னு சோய் சொல்றா. அப்புறம் சட்டன்னு சொல்றா. சரி பாருங்க, ஜேசன் கூட டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் போகணும்னு ஜோ ஆசைப்பட்டா. ஜேசன் அவங்க தனிப்பட்ட விஷயங்களை வெளியே சொல்றதுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கல. ஜோ எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்கல. அவங்க இருந்தா எல்லா பிரச்சனையையும் சமாளிச்சிடலாம்னு அவன் நம்பினான். அப்புறம் குயிண்டன் கிட்ட ஜோ ரொம்ப சரியா சொல்லி புரிய வைச்சாச்சு. அப்புறம் தான் குயிண்டன் ஜோவை விட்டுட்டு அவன்கிட்ட வான்னு சொன்னான். ஆனா ஜோ ஜேசனை ரொம்ப காதலிக்கிறேன்னு சொல்லி குழந்தைகளை விட்டுட்டு போக மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா. ஆனா வெளியே போற வழியில குயிண்டன் அவங்க 2 பேரையும் சேர்ந்து ஓவியம் வரைஞ்சிருக்கிறத பார்த்தா. அவன் ஜோ கூட குடும்பம் அமைக்கணும்னு சொன்னான். குயிண்டன் விஷயம் முடிஞ்ச பிறகும் ஜோக்கு சந்தோஷம் போதல. கோரின்னு ஒரு சூப்பர் அழகான ஆளை பார்த்து டாய்லெட்லேயே அட பாவி, டைசன் பிக்ஃபோர்ட் இருந்தாலும் விடமாட்டேன்னு சொல்லுவாளா அவ. அந்த அடிமையாத்தனம் அவங்க வாழ்க்கையையே கெடுத்துருச்சு. வேலையிலும் பாதிச்சிருச்சு. கோரி அவங்க ஆபீஸ்ல அட என்ன கற்பனை. அப்போ பிரினா வந்து கம்பெனி பண நிலைமை சரியில்லைன்னு சொன்னா. குயிண்டனை வேலை சம்பந்தமா போய் பார்த்தப்போ அவன் அட பாவி, அவன் செய்யற விஷயம் பார்த்தா. அவள் வரணும்னு அவன் ஆசைப்படுறான். ஆனா ஜோய் ரொம்பவே கோவமா இருக்கா. அவன் விளக்க முயற்சி பண்றான். ஆனா ஜோய் அந்த குழப்பத்திலிருந்து ஓடிடுறா. கோரிய வீட்டுக்கு போய் அவளுக்கு தேவையானதை எடுத்துக்கிறா. அந்த பொண்ணு ரொம்பவே குழப்பமா இருக்கு. குயிண்டன் மேல கோவப்படுறா. ஆனா அவளே 6 ஆம்பளைங்களோட சமாளிச்சுட்டு இருந்தா. கோரி ரொம்ப வித்தியாசமா இருக்கான். ஜோய பப்ளிக் செக்ஸ் கிளப்புகளுக்கே கூட்டிட்டு போறான். அவன் மேல சந்தேகமான ஊசி போட்டு டாட்டூ போடுறா. வீட்டுக்கு வந்தா மேக்கப் கெட்டு போச்சு. அதை சரி பண்ணிட்டு சத்தம் போடாம உள்ளே போறா. சர்ப்ரைஸ், ஜேசன் காத்திருக்கான். தினமும் இரவு வெளியே போறதையும் அவங்க மகனோட சாகர் போட்டிகளுக்கு வராம விடுறதையும் கண்டுபிடிச்சிட்டான். ஜோய் மன்னிப்பு கேக்குறா. வேலைன்னு சொல்றா. ஆனா ஜேசன் காண்டோம் பாக்கெட்ல இருந்த புது போனை கேக்குறான். டேப்லெட் சாப்பிடல்னு சொல்றா. அதனாலதான் காண்டோம் வாங்கினேன்னு சொல்றா. ஜேசன் சரி பண்ணலாம்னு சொல்றான். ஆனா அவன் என்ன பேசுறதுக்கு முன்னாடியே அவனை படுக்க வைக்க முயற்சி பண்றா. ஆபீஸுக்கு திரும்ப போறா. சரி பாருங்க, வேலையாட்கள் எல்லாம் பிரினாவை கடுமையா பாக்குறாங்க. 4 கலைஞர்கள் போயிட்டாங்கன்னு பிரினா சொல்றா. கம்பெனி மூழ்க போகுதுன்னு, அடுத்த வாரம் சம்பளமே இல்லன்னு. பிரினா சொன்னதை கேட்டு பாருங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்கன்னு. சோய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவள் திகைச்சு போயிட்டா. ஆனா பிரினா அவளை தளர விடல. கம்பெனியை காப்பாத்தணும்னு சொல்லி ஊக்கப்படுத்துறா. சோயி குயிண்டன் கிட்ட போய் மறுபடியும் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னு சொல்றா. அவன் சம்மதிச்சிட்டான். அவனுக்கு கிடைக்க போற சலுகைகளால. அப்போ ஒரு வாடிக்கையாளர் கதவை தட்டறாரு. ஜேசன் வந்திருக்கான்னு பார்த்தா சோய்க்கு அதிர்ச்சி. குயிண்டன் ஒரு கட்டிடத்துக்கு ஓவியம் வரைஞ்சு கொடுக்க போறான். அந்த கட்டிடத்தை ஜேசன் தான் டிசைன் பண்றாரு. சோயி சரியா மறைஞ்சிட்டா. ஜேசன் வீட்டுல சுத்தி பாக்குறாரு. குயிண்டனோட ஓவியங்களை பார்த்து ரொம்ப புலகாங்கிதப்படுறாரு. அவரு பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு. அவங்க கிட்ட சொல்றேன்னும் சொல்றாரு. அப்போ சோயியோட நியூட் ஓவியம் தெரியுது. குயிண்டன் மறைக்க முயற்சி பண்ணல. ஜேசன் அந்த துணியை எடுக்க போறப்போ வாடிக்கையாளர் திரும்பி வந்துட்டாரு. சோயி என்ன ஆச்சுன்னு தெரியல. சோயி எழுந்திருக்கா. அவங்க குடும்பம் எல்லாம் சினிமாவுக்கு போக போறாங்க. அவங்களுக்கு டிக்கெட் வாங்கல. அவள் வர மாட்டாள்னு நினைச்சாங்க. டாக்டர் ஸ்பென்சருக்கு அவங்க சொல்றாங்க, பின்னாடி விட்டுட்டு போனதுல ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு. டாக்டர் கிட்ட அவங்க போதை பிரச்சனையை எப்படி சீக்கிரம் சரி பண்ணலாம்னு அதட்டி கேக்குறாங்க. ஆனா டாக்டர் ஸ்பென்சர் அவங்க குழந்தை பருவத்தை பத்தி கேட்டா எதுவும் நினைவில்லைன்னு சொல்றா. கோரிக்கு அவள் ஏன் வரல்னு சந்தேகம் வர ஆரம்பிக்கிறது. அவங்க வீட்டுக்கு போய் ஒரு பாக்கெட் கொடுத்து வர்றான். அதை திறந்து உள்ளே அவங்க உள்ளாடை இருக்கிறத பார்த்து சீறி கிடக்குறா அவ.
குவிண்டனிடமிருந்து ஹார்ட் ஸ்டேச்சு ஜேசன் கொண்டு வந்ததும் இந்த ஆண்களை விட்டு பிரியணும்னு அவளுக்கு தெரிய வருது. குவிண்டன் வீட்டுக்கு போறா. அவனை விட்டு போகணும்னு நினைச்சு. ஆனால் அங்கே கோரி இருக்கிறதை பார்த்து குவிண்டன் அதிர்ச்சியாகிறான். அவள் 2 பேரையும் ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னு தெரிய வருது. கோரிய அவளை கொடுமைப்படுத்தினாள்னு சொல்ல அவனோட சண்டை போடுறான். ஆனா குவிண்டன் உடனே அவளை பாதுகாக்கிறான். எனக்கு கோரி மேல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு போறேன்னு சொல்றான் கோரி. ஆனா குவிண்டன் அவன் தலையில பாட்டிலை வச்சு அடிச்சு நினைவு மறக்கடிச்சு விடுறான். நான் அப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்துன்னு நினைச்சேன். குவிண்டன் ரொம்ப கோபப்பட்டான். அவள் எளிதா போக விட மாட்டேன்னு அவளை திட்ட ஆரம்பிக்கிறான். அவன் கோபம் இன்னும் அதிகமாகுது. அவன் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டான். ஆனா அதுதான் ஜோய்க்கு மறைஞ்சிக்க போதுமான நேரத்தை கொடுத்தது. குயிண்டன் அவளை புண்படுத்துறதுக்கு முன்னாடி ஜேசன் அவன் தலையில அடிச்சு நொறுக்கி போட்டான். அப்புறம் தையமண்ட் அபார்ட்மெண்ட்ல நுழைஞ்சா. உடனே குயிண்டனை பார்த்துக்கிட்டா. ஜோயோட போன்ல இருந்து ஜேசனுக்கு கள்ளக்காதல் விஷயம் தெரிஞ்சு போச்சு. சரி, அவன் சம்பந்தத்தை முடிச்சு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். ஜோய் விளக்கம் சொல்ல பார்த்தா. ஆனா ஜேசன் அவளை விட்டுட்டு போட்டான்னு தெரிஞ்சதும் அவளும் சும்மா இருக்கல. ரோட்டுக்கு நடுவுல போய் நொறுங்கி போட்டா. ஆஸ்பத்திரியில ஜோய் இருக்க நேரத்துல ஜேசனும் அவள் அம்மா நினாவும் குழந்தைகளை பார்த்துக்கிட்டாங்க. குயிண்டன் தையமண்டோட இருந்தான். சோகமான விஷயம் என்னன்னா ஜோயோட கம்பெனி தொழில் முடிஞ்சு போச்சு. 6 மாசம் ஆஸ்பத்திரியில இருந்துட்டு வீட்டுக்கு வந்தா. ஜேசன் எல்லாம் சரியா இருக்குன்னு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தான். அப்புறம் ஜோய் டிவிய பார்த்துட்டு டாக்டர் ஸ்பென்சரை சந்திக்காம இருந்தா. பிரைனா வேலைக்கு பொண்ணு சொல்ல வந்தா. ஆனா ஜோய்க்கு எந்த சக்தியும் இல்ல. அவள் அம்மா டாக்டர் ஸ்பென்சர் கூப்பிட்டத சொன்னா. ஆனா ஜோய் போக மறுத்தா.